தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றிருந்த டெல்லி சுல்தான்கள் மற்றும் முகலாயர்கள் பற்றிய அத்தியாயங்களை நீக்கி பண்டைய இந்திய வம்சங்கள், புனித யாத்திரை தலங்கள் மற்றும் கலாச்சார மரபுகளை மையமாக கொண்ட புதிய பிரிவுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். வட மாநிலங்களில் இஸ்லாமிய மன்னர்கள் மீதான வெறுப்பு தொடர்ந்து வரும் நிலையில் அது அன்றாட வாழ்க்கையிலும் எதிரொலித்து வருவதாக கூறப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பு தொடங்கி அடுத்தடுத்து இஸ்லாமியர்களின் அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், மறுபக்கம் இந்திய எல்லைகளில் கொடூர தாக்குதல்களை பயங்கரவாதிகள் நடத்தி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஆபத்தையும் ஏற்படுத்தி வருகின்றனர். மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றும் இந்தியாவில் இத்தகைய பிரச்சினைகள் நாளுக்கு நாள் மதவாத பிரச்சினைகளுக்கு அடித்தளம் போட்டுக்கொண்டே இருப்பதாகவும், இதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையையே பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உதாரணத்திற்கு சமீபத்தில் வெளியான இந்தி படம் ஒன்றை பார்த்துவிட்டு அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வேண்டும் என பலர் கொதித்தெழுந்ததை பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசின் NCERT பள்ளிகளில் 7ஆம் வகுப்பின் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்களின் வரலாறு முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இஸ்லாமியர்கள் மீதான எதிர்ப்பை காட்டுவதாகவும், மதச்சார்பின்மை நாடான இந்தியாவின் ஆணி வேரையே அசைக்கக்கூடியது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. அதாவது 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் பற்றி இருக்கும் பாடத்திட்டங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்திய பாரம்பரியம், கலாச்சாரம் என குறிப்பிட்டு இந்திய அரசர்கள் பற்றிய பாடங்களும் மகா கும்பமேளா பற்றிய பாடத்திட்ட குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன என தகவல்கள் கூறுகின்றன. மகத பேரரசு, மௌரியர்கள், சுங்கர்கள் உள்ளிட்ட பண்டைய இந்திய அரச வம்சங்கள் குறித்த பாடங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புனித நிலம் என்ற தலைப்பின் கீழ் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அத்தியாயத்தில் இந்து மதம், புத்த மதம், சீக்கியம், இஸ்லாம், கிறிஸ்தவம், யூத மதம் உள்ளிட்ட மதங்களுடன் தொடர்புடைய இந்தியாவுக்குள்ளும் வெளிநாட்டிலும் உள்ள புனித தலங்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களை பற்றிய பாடத்திட்டங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன என்றும், 12 ஜோதிர்லிங்கங்கள், சார்தாம் யாத்திரை மற்றும் சக்தி பீடங்கள் போன்ற குறிப்பிடத்தக்க இடங்களை பற்றியும் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்படுகின்றன என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தில் மகா கும்பமேளா பற்றியும் அதில் 66 கோடி மக்கள் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை வெளியிடப்பட்ட பாடப்புத்தகத்தின் முதல் பகுதி மட்டுமே என்றும் 2ஆம் பகுதி பின்னர் வெளியிடப்படும் என்றும் NCERT அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் குறித்து பாடத்திட்டங்களில் நீக்கியுள்ள NCERTயின் நடவடிக்கையால் எதிர்ப்புகள் வலுத்திருக்கின்றன.